இவங்க செய்யற சாப்பாடு எல்லாத்துலயும் புளி இருக்கும். புளியில கொழும்பு வச்சு அதுல கத்திரிக்காய் போட்டீங்கன்னா அது கத்திரிக்காய் கார குழம்பா எடுத்து. அதாவது நம்ம வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா காரக்குழம்பு, அதுல மீன் போட்டா மீன் குழம்பு, அதாவது போட்டா அந்த குழம்பா மாறிடுது. அதுலயே நீங்க வெண்டைக்காய் போட்டீங்கன்னா அது வெண்டைக்காய் கார குழம்பா எடுத்து. இது எதுவுமே தெரியாம ஒரு நார்த் சைடுல இருக்க பொண்ணு தமிழ் சைடுல இருந்த பையனை கட்டிக்கிட்டா என்ன மாதிரி கஷ்டம் அனுபவிக்கிறான்னு பாருங்க. இப்படியே ஒரே கொழும்பு ஒரே மாதிரி இருக்கு. ஐட்டத்தை மட்டும் மாத்திட்டே இருக்கானுங்க. உங்க சொல்றது அழகா இருக்குல்ல. இவங்க எல்லாமே சோறு 3 டைம் சாப்பாடு ஒரே கொழும்பு. சோறு 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 3 வேளையும் சோறு. இதெல்லாம் நீங்க சாப்பிட்டு பழகிட்டீங்களா? இல்ல எப்பயோ கஷ்டமா தான் இருக்கு. அதுல ரசம்ல கூட புளி புளி இல்லாத குழம்பே இல்ல. குழம்புல ஏதோ போட்டு அதை மாறிடுது, ரசம் வைக்கிறீங்க. டேய் இது எதுவுமே தெரியாம கட்டிக்கிட்டு வந்துட்டாங்க போல. லவ் மேரேஜ் நினைக்கிறேன். காதலிக்கும் போது ஒரே ஒரு புளி பேச வச்சு இவங்க 10 குழம்பு பண்ணுவாங்க. உங்களுக்கு தெரியாதா? தெரியாது. ஆனா அந்த புளி மட்டும் தான் போட்டு குழம்பு வைக்கிறது கண்டிப்பா கட்டிருக்க மாட்டான்னு வர சொன்னாங்க.